நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தி இந்த வேத படிப்பினைக்கு நான் வரவேற்கிறேன். நம்முடைய தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய செய்தி படிப்பினை நம்ம கடந்த வாரம் சனிக்கிழமையில பார்த்த நியாய தீர்ப்பு செய்வது எப்படி, நியாய தீர்ப்பு செய்யலாமா கூடாதான்ற அந்த படிப்பினையை நம்ம பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் இது. அந்த கடந்த வாரத்துல நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ அதை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான செய்திக்குள்ள போகலாம். ஸோ நம்ம கடந்த வாரத்துல மெயினா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வேதாகமத்தின்படி நம்ம நியாய தீர்ப்பு செய்யலாமா, செய்யக்கூடாதா? எந்தெந்த கட்டத்துல நம்ம செய்யலாம், எந்தெந்த கட்டத்துல நம்ம செய்யக்கூடாதுன்ற விஷயங்கள நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். மெயினா நம்ம எப்படி அத ஆரம்பிச்சோம்னா மனிதர்கள் இயல்பாகவே நியாயம் தீர்க்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கு மனிதர்களுக்கு. ஒருத்தர பார்க்கும்பொழுதே, அவங்க கிட்ட பேசும்பொழுதே, அவங்க கிட்ட நம்ம பழகும்பொழுதே அவங்கள நம்மள அறியாம நம்ம அவங்கள நியாயம் தீர்த்துக்கிட்டே வருவோம். அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத ஒரு எடை போடுதல் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். மனிதர்களுக்கு அது ஒரு இயல்பா இருக்குன்றத நம்ம பார்த்தோம். அதேபோல வேதாகமம் அது மாரி செய்யும்பொழுது, அத பற்றின நெறைய எச்சரிப்புகள நமக்கு குடுக்குதுன்ற அந்த எச்சரிப்புகளை பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். சில சமயம் தேவன் நமக்கு சில பேருக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக அந்த காலத்துல நெறைய பேருக்கு சில நியாய தீர்ப்புகள அவங்க மூலியமா குடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம வேதத்த நோக்கி நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதேபோல பெரும்பாலும் நாம் நம்மளுடைய இயல்பின் பிரகாரம் பண்ணும்போது, அது தவறான முறையில தான் பிறர நியாயம் தீர்ப்பதா ஆயிடுதுன்றதையும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். ஸோ, அதுல முக்கியமா நம்ம ஆரம்பிக்கும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆரம்பிச்சோம் போன தடவ. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்ற அந்த வசனம் சொல்லப்பட்டிருந்துச்சு. அது ஒரு புறமும். இன்னொரு புறம் யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். தோற்றத்தின்படி இல்ல தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் குற்றவாளிகளா யாரையும் தீர்க்கக்கூடாதுன்னும், இன்னொரு பக்கம் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு சொல்லியும் 2 தூண்களா அ இந்த படிப்பினை இருந்தது. அப்ப அந்த ஒரு முதல் தூணா இருக்கிற அந்த விஷயங்கள நோக்கி நம்ம பார்த்தோம். நியாய தீர்ப்பு செய்றது பொதுவாவே 2 வகையா அது பிரிக்கலாம். 1 மாம்சத்தின்படி நம்ம நியாயம் தீர்க்கிறது. அது தவறான நியாய தீர்ப்பா சென்று அமைந்துவிடும். அதேபோல ஆவியின்படி நம்ம நியாயம் தீர்க்கும்பொழுது, அது நீதிக்கு வழிவகுக்கிறதா இருக்கும். மாம்சத்தின்படி நம்ம செய்யும்பொழுது, அது முக்கியமா பலர ஒருத்தர குற்றப்படுத்துவதற்காகவும், தண்டிப்பதற்காகவும், இல்ல மாயக்காரன போல நாமளே அந்த குற்றத்த செய்துகிட்டு, அவங்கள குற்றப்படுத்துற வகையில நம்ம அத யூஸ் பண்றதாகவும், சுயநீதியினால நம்ம தீர்ப்பளிக்கிற விதத்துல ஒண்ணொண்ணையும் செய்றது தான் மாமிசத்தின்படி நிகழக்கூடியதா இருந்துச்சு. அதேபோல ஆவியின்படி நம்ம ஆக்சுவலா நியாய தீர்ப்பு செய்யறதா இருந்தா, அது உண்மைய ஆராய்ந்தும், அன்போட, திருத்துதல் செய்ற நோக்கத்தோட, அவர்கள உலக காரியங்களிலிருந்து மீட்கும்படியான ஒரு நியாய தீர்ப்ப நம்ம செய்யும்பொழுது, அது ஆவியின்படி நியாய தீர்ப்பா வருது. அப்போ நம்ம சத்தியத்தின் பிரகாரம், சத்திய வசனங்களைக் கொண்டு நியாயம் தீர்க்கும் பொழுது தான், அது நீதியின் நியாய தீர்ப்பா அமையுது. அதுதான் ஆவியின்படி நியாயம் தீர்க்குதலா இருக்கு. அப்ப தவறான நியாய தீர்ப்புக்கான உதாரணங்கள நம்ம பார்த்தோம். யோபுவின் நண்பர்கள் அத சரியா ஆராயாம, தேவனுக்கும் யோபுக்கும் இடையே இருக்கிற அந்த விஷயங்கள அறிந்து கொள்ளாம அவர குற்றம் சாட்டுறத நம்ம பார்த்தோம். 22ஆம் அதிகாரத்துல. அதேபோல பரிசேயர்கள் அநேக காலமா எல்லா யூதர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர்கள் குற்றப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் அவங்கள அவருக்கு செவி சாய்க்கிறதுக்கு அவங்களுக்கு மனதில்லாம இருந்த தோட்டு, அவங்க தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவையுமே குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பரிசேயர்கள். இதெல்லாம் தவறான தீர்ப்புக்கான உதாரணங்கள நம்ம பார்த்தோம். அதேபோல ஒழுங்குபடுத்துவதற்காகவும், சரி செய்வதற்காகவுமே அநேக தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு இருந்த ராஜாக்கள், அது சவுலா இருக்கட்டும், இல்ல தாவீதா இருக்கட்டும், அப்ப தீர்க்கதரிசிகளா சாமுவேலா இருக்கட்டும், இல்ல நாதானா இருக்கட்டும், சென்று அவர்கள் ராஜாக்கள்கிட்ட பேசும்பொழுது, அவங்க பாவத்தை சுட்டிக்காட்டும் விதமா, அவர்கள திருப்பி நல்வழிப்படுத்தும் விதமா அவங்க சொல்ற நியாய தீர்ப்புகள், ஆவியின்படியான நியாய தீர்ப்புகளுக்கான உதாரணமா பார்த்தோம். அதேபோல பவுல் கூட அவருடைய சக அப்போஸ்தலரா இருந்த பேதுருவ ஒரு கட்டத்துல கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவரு அதுல எதிர்த்து நிற்கும் பொழுது, அவர் சத்தியத்திற்காக அந்த சத்தியம் அவருக்கு கொடுத்த அந்த நீதியின் பிரகாரம் அவர அவர் எதிர்த்து நிற்கிறார்ன்னு சொல்லி பார்த்தோம். அதுல எந்த விதமான ஆ மாம்சத்தின்படியான ஒரு நியாய தீர்ப்பு இல்ல அப்படின்றதுக்கான உதாரணமா அதெல்லாம் பார்த்தோம். அதேபோல வேதாகமம் முக்கியமா தடை செய்கிற நியாய தீர்ப்புகள பார்த்தோம். முதல்ல போலித்தனமான ஒரு நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. ஹிப்போகிரிட்டிக்கல் ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல அதுல தான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் அந்த வசனங்கள பார்த்தோம். உன் கண்ணில் ஒரு உத்திரம் இருக்கும்பொழுது, நீ மற்றவங்க கண்ல இருக்கிற அந்த தூசியை
பார்க்கிறது என்ன? துரும்ப பார்க்கிறது என்ன? அப்படின்ற கேள்வி எல்லாம் எழும்புச்சு. ஏன்னா, மாயக்காரனா இருக்கிறோம். மாயக்காரனா இருந்து, நாமளே அந்த தப்புகள செய்து கொண்டு இருக்கும் பொழுது, இன்னொருத்தருக்கு உதவி செய்றேன், இன்னொருத்தர நியாயம் தீர்க்கிறேன்னு சொல்லி செல்வது தான், அந்த போலித்தனமான நியாய தீர்ப்பு செய்றவர்களுக்கான உதாரணம். அதேபோல மற்றவரை நியாயம் செய்கிற நீயே, உன்னை தண்டித்துக் கொள்கிறாய்ன்னு சொல்லிட்டு ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனங்களை நம்ம பார்த்தோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டு தான் நம்ம எல்லோருமே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, இன்னைக்கு தேவனுக்கு கிருபையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டு இருக்கிற நாமளே இன்னொருத்தர மற்றவர்கள குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது, நாம அவங்களையும் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்காருன்றதை நம்ம அறியாமல் செய்கிற அந்த அந்த குற்றம் பண்றது நியாயம் செய்றது தவறான நியாயம் செய்கிறதா அமைந்து விடுகிறது. அதேபோல யாக்கோபுல கூட 4ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 பார்த்திருக்கிறோம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நீங்களே நியாயப்பிரமாணத்திற்கு நியாயாதிபதியாய் இருந்திட விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்ன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி அந்த வசனம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட, நியாயப்பிரமாணத்தை வைத்து கூட ஒருத்தரை நீங்க குற்றம் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த வசனம் தெளிவா சொல்லுது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவராய் இருக்கிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த வேலைய நாம எந்த நேரத்திலயும் நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அப்புறம் மற்றவர்களை அநேக நேரம் ஒரு இரக்கம் இல்லாமல் தண்டிக்குவதற்காக மட்டுமே குற்றப்படுத்துறதோ, இல்ல அவங்கள நியாயம் தீர்க்கிறதோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வசனங்கள் பார்த்தோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லி லூக்காவுல நம்ம வசனங்கள வாசித்தோம். அதேபோல யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல, சகோதரரை நீங்கள் நியாய தீர்ப்பு படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார்ன்னு சொல்லி அந்த வசனங்கள் பார்த்தோம். இதே போல 3வதா வெளிப்படையாக தோற்றத்தின்படி நம்ம நியாய தீர்ப்பு செய்யக்கூடாதுன்ற வசனங்களை நம்ம பார்த்தோம். உதாரணமா சாமுவேல் எலியாபை பார்க்கும்பொழுது, அவர் தான் ராஜாவா இருப்பாருன்னு சொல்லி அவர் நினைச்சாரு. தேவனை தேர்ந்தெடுத்த ராஜாவா. ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு அந்த வெளிப்படையான தோற்றத்தின் பிரகாரம் அவர் அவனை அளந்து பார்த்து சொன்னாரு, நினைச்சாரு. ஆனா தேவன் தாவீதை தான் அந்த இடத்துல தேர்ந்தெடுத்தாரு. ஸோ சாமுவேல் கூட ஒரு தீர்க்கதரிசியா இருந்தும் கூட வெளிப்படையாக பார்த்து நியாயம் செய்தார். தோற்றத்தின்படி நியாயம் அங்க பார்க்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அது தேவன் அந்த இடத்துல அவருக்கு காமிக்கிறார். சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்க கேட்டோம். இறுதியா இருதயத்தில தோன்றினபடிலாம் நம்ம நியாயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீதிமொழிகள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார்ன்ற வசனங்களை பார்த்தோம். அப்போ நாமளும் ஆவி உள்ளவர்களாக, தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக, பார்வைக்கு சுத்தமானவைகளை பார்க்காம, ஆவிகளை நிறுத்தி பார்க்கிற அந்த தன்மை உடையவர்களாக நாம் இருக்கும்பொழுது மட்டும்தான், சரியானத ஒண்ணு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நான் இருதயங்களை ஆராய்கிறவன் அப்படின்னு சொல்லி எரேமியால தேவன் கூறின அந்த வசனங்களையும் பார்த்தோம். 3வது பெருசா நியாயம் தீர்ப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கு. அது எந்தெந்த பிரகாரம் அமையுதுன்றதையும் நம்ம பார்த்து முடித்துட்டோம். அதுல முதல்ல நம்மை நாமே நியாயம் தீர்த்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற வசனங்களை நம்ம பார்த்தோம். தன் கிரியைகளை நாமளே சோதித்து பார்க்கணும்னு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்ல, அவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னை பார்க்கும் பொழுதே மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும்னு சொல்லி அந்த வசனமா பார்த்தோம். முக்கியமான வசனமா 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நியாய தீர்ப்பு மற்றவர்களை செய்வதற்கு முன்பாக நாம மாயக்காரர்களாய் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாய் இருந்தால் நாமளே நம்ம பரீட்சித்து பார்க்கணும். ஒவ்வொரு சோதனையிலும் நாம வெற்றி சிறந்தவர்களாய் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரான்றத அதை நாம பரீட்சித்து பார்க்கும் பொழுதுதான் அதை அறிந்தவர்களாய் இருப்போம்ன்ற வசனம் இது நமக்கு சொல்லுச்சு. அதே போல தன்னைத்தானே சோதித்தறியட்டும்னு சொல்ற வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும் இருந்தது. நம்மை நாமே அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்ன்ற வசனங்கள். ஸோ முதல்ல நாமே நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் கட்டத்தை பார்த்தோம். 2வது சபைக்குள்ள பாவத்தை
நம்ம வந்துட்டு சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அங்க நியாயம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுல வந்துட்டு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 13 படித்துக் கொள்ளும் பொழுது, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? அப்படின்னு சொல்லி பவுல் பேசினதை நம்ம கேட்டோம். உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நான் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படின்ற வசனங்களை படிச்சோம். அப்போ நம்ம சபைக்குள்ள நம்ம சகோதர சகோதரிகளை தான் நம்ம நியாயம் தீர்க்கணும். அவங்கள வந்துட்டு சரியான விதத்துல நடத்துறதுக்கான வழிவகைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நாம அதில் வந்துட்டு கையை கட்டிக்கிட்டு நமக்கு என்னன்னு சொல்லி இருக்க முடியாது. அதே போல உன் சகோதரன் பாவம் செய்தால் அவனை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அவன் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்தணும். அவனுக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அப்படின்னு சொல்லி வசனங்கள் படித்தோம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல. அப்போ ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரையோ ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காகவே நம்ம சென்று அந்த எண்ணத்தோடு சென்று அவர் தேவனுக்கு எதிராக அவங்க செய்கிற குற்றத்தை சுட்டிக்காட்டும் வகையில் இருக்கும் பொழுது அப்பொழுது சகோதரனை கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்வர்களாய் இருப்போம். அவர் செவி கொடாமற் போனால்தான் 2, 3 சாட்சிகளை கொண்டு சபையில அவர் சங்கதிகள் நிலை வரும்படும்படி அவங்களை கொண்டு அவர் 2 ஒரு சாட்சிகளை கொண்டு சென்று அவங்க கூட நம்ம பேசணும்னு சொல்லி அந்த வசனங்களை பார்த்தோம். எப்பொழுதும் யாரை நம்ம சீர் செய்ய செல்லும் பொழுதும் அன்போடு சீர் செய்யணும்னு சொல்லி வசனங்கள் பார்த்தோம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர் பொருந்த பண்ணுங்கள்னு 2வதா சபைக்குள்ள எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் செய்யணும்னு சொல்லி அதை பார்த்தோம். 3வதா பொய் போதகர்களை வந்துட்டு நம்ம அவங்கள வந்துட்டு எச்சரிக்கையா இருந்து அவங்கள வந்து எச்சரிக்கை மற்றவங்களை படுத்தவும் செய்யணுன்றத நம்ம பார்த்தோம். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்களை பார்த்தோம். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் அப்படின்றதும். அதே போல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அப்படின்ற வசனங்களை கொண்டும் நாம பொய் போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகங்களை நாம வந்துட்டு நியாயம் தீர்த்து அதை வந்து சரியா தவறா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோன்றதை நம்ம பார்த்தோம். 4வதா அனுதின வாழ்வில் நியாயமான நாணய தீர்ப்புகள் நம்ம செய்யணும் அப்படின்றதோட நம்ம போன வாரம் நடந்த அந்த படிப்பினையை முடிச்சோம். தொடர்ந்து இன்னைக்கான படிப்பினைக்கு நம்ம போவோம். வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி வசனம் 36வது வசனம் நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற அந்த வசனத்துக்கு அப்புறம் தான் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்ன்னு சொல்லி இந்த வசனம் வருது. அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி தீர்க்கப்படுவாய். அப்போ நாம மற்றவங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது பேசுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. நாம எப்படி நியாயம் தீர்க்கிறோமோ அதன்படியே நாமும் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அப்ப நம்ம நீதிமான்களா நம்ம இருக்கிறோமா இல்ல குற்றவாளிகளா இருக்கிறோமான்றது நாம பேசுகிற வார்த்தைகளை கொண்டே அது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா? அதே போல வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். ஆமென். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஒரு வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்ற இந்த வசனம். அப்போ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத வழியில இடையில இருக்கிற அந்த சரியான வழியில மட்டுமே நம்ம நடந்து செல்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நியாயம் தீர்க்க கூடாதுன்றது அநேக வசனங்களை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதையும் வலதுபுறம் இருக்கு. இடதுபுறம் எப்படிப்பட்ட நியாயங்களை நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதை கண்டும் காணாமல் நம்ம விட்டு போகிற அந்த பாவத்தையும் நம்ம செய்து விடக்கூடாதுன்ற இன்னொரு கட்டத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 2க்கும் நடுவுல நம்ம சரியான விதத்துல நடந்து செல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆவியானவர் தாமே அவரது வசனங்களை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
அப்போ சரியான விதத்துல நம்ம நியாய தீர்ப்புகளை செய்கிறவங்களா இருக்கணும். ஒரு ஒரு ஸ்டெப் தவறி நம்ம இடது பக்கம் நம்ம கால்களை வைத்து விட்டா கூட அது நம்மள குற்றவாளிகளா நாமளே தீர்த்து கொள்ளுகிறவர்களாக நம்ம மாறிவிட ஆபத்து இருக்கு அப்படின்றத நாம உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ அடுத்ததா நம்மளோட டாபிக், இன்னைக்கு முதல் டாபிக், நடைமுறை வாழ்க்கையில இந்த நியாய தீர்ப்புகள் எப்படி உதவுது. நம்ம அநேக உதாரணங்கள் வேதாமத்திலிருந்து நம்ம பார்த்துட்டோம். எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது, செய்யணும்ன்றத வச்சு பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில முக்கியமா 3 இடத்துல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம நியாய தீர்ப்புகள் செய்யறோமா இல்லையா? நம்மளுடைய பணியிடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம நியாய தீர்ப்புகள் செய்யறோமா, செய்யப்பட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆகுறோமா இல்லையா? அப்படி செய்யறதா இருந்தா அதை எப்படிப்பட்ட விஷயத்துல செய்யணும்? அதே போல நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு மற்றவர்கள், ஏன்னா சபைக்குள்ள நம்ம எப்படி பண்ணணுன்றத போன வாரத்துல பார்த்துட்டோம். அப்ப இது அதிக நேரம் நம்ம செலவிடுற இந்த குடும்பமா இருக்கட்டும், நம்மளுடைய பணியிடம் வேலைகளா இருக்கட்டும், இல்ல உறவினர்கள், நண்பர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு நடுப்புற நம்ம எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை அனுதினம் செய்து கொண்டு இருக்கிறோம்? அது சரியா, தவறா? இல்ல எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும்? அப்படின்ற சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவதாக, குடும்ப வாழ்க்கையில, வீட்டில் நம்மளோட ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு நீதியான ஒரு ஒரு தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். முக்கியமா இதோடைய அப்ஜெக்டிவ், நம்மளோட கோட்பாடு என்னவா இருக்கணும்னா, நியாயம் தீர்ப்பது என்பது அன்புக்காகவும், அன்போட ஒரு ஒழுக்கத்தையும் சத்தியத்தையும் வழிநடத்துவதற்காக அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு நோக்கத்தோட மட்டுமே நம்ம இந்த நீதியான நியாய தீர்ப்பை எடுக்கிறவர்களா இருக்கணும் கையில. வாசிக்கலாம். முதல்ல வசனம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். ஆமென். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கான வசனங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள்ல அநேக வசனங்கள் பிள்ளைகளை பற்றி இருக்கு. அதுல முதலாவதாக, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிள்ளைகளை எப்படிப்பட்ட விதத்துல நம்ம நடத்தணும், எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை அவருக்குள்ள உட்படுத்தணும் அப்படின்றத நாம நிதானித்து அறிந்த பிள்ளைகளாக இருக்கணும். முக்கியமா நாம சீஷர்களா இருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற வகையில நம்ம பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. மற்றவர்கள் வீட்டுல, தேவனை அறியாதவர்கள் வீட்டுல வளர்கிற பிள்ளைகளை போல நமது பிள்ளைகள் இருக்க முடியாது. அவர்கள் எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில அவங்க ஒரு சிறந்து விளங்க வேண்டிய ஒரு இடத்துலேருந்து அவங்க வராங்க. ஏன்னா, நாம தேவனை ஏற்றுக்கொண்டு, தேவன தேவனை நம்ம வாழ்க்கையில அனுதினமும் நம்ம அணிந்து கொண்டுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அது நம்மளோட பிள்ளைகள் இடத்துலயும் பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா அது இருக்கணும். அப்போ பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் அவர்கள் முதிர் வயதில் வரைக்கும் அவர்கள் காப்பாற்றக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ சரியான வகையில பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2வதா, பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல தான், அவருடைய போதனையில தான் அவர்கள் வளர வேண்டியவர்களா இருக்கிறாங்க. வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமீன். அனுதினம் பிள்ளைகளை நாம அவர்கள் செய்கிற காரியத்தை அவர் குற்றப்படுத்துவதை மட்டுமே நம்ம ஒரு காரியமா எடுத்து செய்யாம, அவர்களை ஒரு நல்ல போதனையில் வளர்க்க வேண்டிய அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. நாம இப்ப அநேகமா இந்த உலக காரியங்கள்ல கொடுத்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்கூல்ல நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பினோம்னா, அது அவங்க சொல்லிக் கொடுக்கறது இல்ல. பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம் ஸ்கூல்ல இருந்து வர்றது கிடையாதுன்றது நம்ம இன்னைக்கு பார்த்த பிள்ளைகளா தான் இருப்போம். அதே போல பிள்ளைகளை இந்த கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிறவங்க எல்லாம் விபிஎஸ் ஸ்கூல் அது இதுன்னு சொல்லிட்டு சண்டே ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்ல போதனை சொல்லிக் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அதை செய்யறாங்க. ஆனா அதுல வளர்ந்து வர பிள்ளைகளும் ஒரு நல்ல போதனையை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு போதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. உண்மையான சத்தியம் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் உண்மையான கர்த்தருக்கு ஏற்ற போதனை இருக்க முடியும். நம்முடைய வீட்டுல தான் உண்மையான சத்தியம் இருக்கு. அங்கதான் அது ஆரம்ப புள்ளியா இருக்கு. அது சபைக்கு நோக்கி வருது, சபையில நம்ம வளர்றோம். ஆனா
வீட்டிலே தான் போதனைகள் தொடங்கும் இடமா இருக்கு. அந்த இடத்துல நாள்தோறும் பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்கு ஏற்ற போதனையில் வளர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களை குற்றம் சொல்வது மட்டுமே நம்மளுடைய காரியம் கிடையாது. அவர்களை நியாயம் தீர்க்கிறது மட்டுமே பெற்றவர்களோட வந்துட்டு ஒரு பொறுப்பு கிடையாது. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாகன்னு சொல்லி நமக்கு சத்தியவசனம் சொல்லுது. அப்ப அதற்கு ஏற்ற வகையில் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஆமென். உன் மகனை சிற்சை செய் அப்படின்ற வசனம் இருக்கு. அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். மகனை சிற்சை செய்யும் பொழுது உனக்கு அவன் ஆறுதல் செய்வான் சொல்லப்பட்டிருக்கு. இது உடனே பெறக்கூடிய ஒரு ரிசல்ட்டா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இல்ல, இது உடனே கிடைக்கிற ரிசல்ட் கிடையாது. உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். இது 2மே வந்துட்டு அவன் பிற்காலத்துல கர்த்தருக்குள் வளர்ந்த பிள்ளையாக இருக்கும் பொழுது அவன் செய்கிற காரியங்கள், அவன் பேசுகிற விஷயங்கள், அவன் தேவனுக்கு ஏற்ற வகையில நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது பெற்றோர்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கிறது. ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடிய வகையில பிள்ளைகள் வளர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்பொழுது நமது மகனை மகளை சிக்ஷை செய்து அவர்களை வந்துட்டு அவர்களை உறுதிப்படுத்தணும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள. அவர்கள் வழி விலகி போகும்பொழுது அதை எடுத்து உரைத்து அவர்களை நாம் சிக்ஷை செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தரே நம்மை அவருடைய பிள்ளைகளாக கருதுகிற நம்மளை அவர் சிக்ஷித்து தான் நம்மளை வந்துட்டு கண்டித்து அவர் நம்மளை வந்து சேர்த்துக் கொள்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நாம் கர்த்தரை எப்படி நம்ம பிள்ளைகளை எப்படி அவர் வளர்க்கிறாரோ அதே போல நாமும் நம் பிள்ளைகளை சரியான வகையில நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. அநேக நேரத்துல பிள்ளைகள் தானேன்னு சொல்லிட்டு அவர்கள் இப்படிதான் இருந்திருக்காங்க, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இதை விட நம்ம ரொம்ப பண்ணிட்டு இருந்தோம், இப்ப பரவாயில்ல அப்படின்ற வகையில நம்ம பிள்ளைகளை நம்ம விட்டு விடுறதா இருந்தா நமக்கு வசனம் சொல்லுது, நமக்கு அவர்கள் ஆறுதல் செய்ய வேண்டும் பிற்காலத்துல அப்படின்றது நான் இருந்தா அவர்கள் ஆத்மாக்கள் வந்துட்டு காப்பாற்றப்பட வேண்டிய விஷயம் நமக்கு உண்மையா உறுதியா வேணும்ன்றத இருந்தா அவர்கள் சரியான நேரத்தில் நம்ம சிகிச்சை செய்யறவர்களா இருக்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமீன். கர்த்தர் கூட நம்ம இடத்தில் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்கிறோம். தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் மகளையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ பிள்ளைகளுக்கு சொல்றத போல புத்திமதின்னு சொல்லி வசனங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மளை அப்படிதான் அவருடைய பிள்ளைகளை போல நாள்தோறும் நமக்கு வந்துட்டு புத்திமதிகளை சொல்றாரு. நாள்தோறும் நமக்கு தேவையான விஷயங்கள்ல நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. அவர் வந்துட்டு நம்மளை சிக்ஷை செய்கிறது வந்துட்டு நம்ம தாங்கி கொள்ளும் வகையில எந்த சிக்ஷையை நம்மளால பொறுத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவர் சிக்ஷிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் பெரிய அடிகளை அடிப்பதில்லை, அடித்தா நம்மளால தாங்கி கொள்ள முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அது அன்பின் அடிப்படையில தேவன் அதை செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நாமும் நம்ம பிள்ளைகளை அன்பின் அடிப்படையில நாம சிக்ஷிக்கிறவர்களா இருக்கணும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்னு சொல்லி வசனங்கள் பார்க்கிறோம். ஸோ இதை போல பிரம்பை வந்துட்டு கையாளாதவன், பிரம்பை எடுக்காத அடிக்கும் பொழுது மகன் வந்துட்டு சாகுவதில்லை என்ற வசனங்கள்லாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல எல்லாத்துலயும் பிரம்புன்றது வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு ஒரு பிரம்பை எடுத்து அவர்களை அடிப்பதற்காக அல்ல, எந்தவித சிக்ஷை நமது பிள்ளைகளுக்கு தேவைப்படுதுன்றத பெற்றோர்கள் அறிந்தவர்களா நம்ம இருக்கணும். அந்த சிக்ஷைகளை கொடுக்கும் பொழுது அதை கொடுத்து அவர்களை திருப்பியும் சரியான வழிக்கு நம்ம செல்லுகிறவர்களா இருக்கணும். அது என்னன்றதை நாம தான் அறிந்து வைத்திருக்கணும். எப்படி தேவன் அவர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ எந்த வகையில சிக்ஷிக்கணுமோ அந்த வகையில நம்மளை சிக்ஷித்து நம்மளை திருப்பியும் வழிக்கு கொண்டு வராரோ அதே போல நாம் வந்துட்டு பிள்ளைகளை வெறும் குற்றப்படுத்துறதோ மட்டும் இல்லாம இந்த பிள்ளைகளை நாமளே நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை நாமளே வந்துட்டு இந்த பிள்ளைகள்லாம் வந்துட்டு எப்படி நல்லா வரப்போகுது, எப்படி வந்துட்டு கீழ்ப்படுதல் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களோ எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்காம நம்மளுடைய பொறுப்பு அதுல அதிகமா இருக்கு, தேவன் அதை விரும்புகிறார்ன்றதை புரிந்து கொண்டு நாம நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு பெரிய கடமை நமக்கு இருக்குது. இது வந்துட்டு குடும்பத்துக்குள்ள முதலாவது நம்ம பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளான அந்த உறவை பார்த்தோம். 2வது நம்ம வாசிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகள் ஆகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஆமென். கர்த்தர் தான் நம்மளுடைய குடும்பத்திற்கும் தலைவரா இருக்கிறார். அதுல வந்துட்டு கணவன் இருக்கிறார், மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்பொழுதுமே மையப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவர்களாகவும் சீஷர்களாகவும் நம்ம இருக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமா இருக்கு. ஸோ குடும்பம்னு வந்துட்டாலே தேவன் தான், நம்மளுடைய கர்த்தர் தான் அதோடைய தலைவரா இருக்கிறாரு. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்ன்ற உறுதி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும், சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் உள்ளவர்களா நம்ம வாழும் பொழுது, அதையே நம்ம தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது, யோசுவாவை போல அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படுவதில்லை. அப்படியே வந்துட்டு ஒருத்தரை சரியான வழியில நடத்தணும்னு சொல்லிட்டு கணவனோ மனைவியோ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அதற்கு அடிப்படையா ஒருவர் மேல் ஒருவர் இருக்கிற அன்பே அதற்கு அடிப்படையா காரணமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது இல்லாத பட்சத்தில், கர்த்தரைக்கான முதலிடத்தை கொடுக்காத பட்சத்துல, குடும்பம் நம்ம வீட்டுக்குள்ளேயே அன்பின் அடிப்படை இல்லாம போயிடும். அந்த நேரத்துல நம்ம வசனங்களை எடுத்து பிரயோகம் பண்ணி நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்ளுமா இருந்தா கூட, அது கூட ஒருத்தரை குற்றப்படுத்துவதற்காக தான் இருக்குமே தவிர, அது ஆவிக்குரிய ஒரு நியாயம் தீர்க்குதல் இல்லாம போயிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அப்போ வேத வசனங்களை கொண்டு மனைவிகளே நீங்கள் கர்த்தருக்குள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள்ன்ற வசனத்தை கணவர் பிரயோகப்படுத்தும் பொழுதும் சரி, மனைவிகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களுடைய தசையில ஒரு பகுதியா இருக்கிறாங்கன்ற வசனங்களை கொண்டு மனைவிகள் பேசும்பொழுதும் சரி, தேவனுடைய வசனங்கள் தான் பேசப்படுறதா இருந்தாலும், தேவனை முன்வைத்து அதை தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து நடக்கிற வீட்டில் எப்பொழுதும் நாங்களும் எங்கள் வீட்டோரும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற எண்ணம் கொண்ட வீட்டில் அன்பு தான் வந்துட்டு அடிப்படையா இருக்கும். ஒருத்தரை குற்றப்படுத்துறதற்கான அந்த விஷயங்கள் அங்க இருக்காதுன்றதை பார்க்கிறோம். ஸோ நியாயம் தீர்க்குதல் வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது அன்பு தான் வந்துட்டு அதற்கான அடிப்படையா இருக்கணும். அன்பு இல்லாவிட்டால் அது வந்துட்டு வெறும் குற்றப்படுத்துவதற்காகவே அது அமைந்து விடும்னு சொல்லி பார்க்கிறோம். 2வதா, நம்ம பணியிடத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, இல்ல நம்ம வந்துட்டு நம்ம செய்யற தொழில் செய்யற இடத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அங்கேயுமே கூட நேர்மைக்கும் பாரபட்சமின்மைக்கும் தான் வந்துட்டு தீர்ப்பு வழங்குதல் தான் வந்துட்டு நம்மளுடைய அப்ஜெக்டிவா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கோட்பாடா இருக்கணும். பிறரை ஏமாற்ற நினைப்பது கூட ஒரு வகையில தீர்ப்பெடுத்தல் தான் அப்படின்றத நம்ம புரிந்த பிள்ளைகளா இருக்கணும். அப்போ ஒருத்தரை ஏமாற்ற நினைக்கும் பொழுதும், இல்ல நம்ம வந்துட்டு அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சு ஒரு இடத்துல தொழிலோ, ஒரு இடத்துல பணியோ நம்ம செய்யும் பொழுது, அப்ப அவங்கள வந்துட்டு ஒரு வகையில நம்ம வந்துட்டு நியாயம் தீர்க்கிறோன்றது தான் உண்மை. அவங்க வந்துட்டு இத கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்லி அவங்கள ஒரு ஒரு மதிப்பீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைத்து தான் நம்ம அத நம்ம செய்றோம். அப்போ சரியான நேரத்துக்கு வேலைக்கு செய்யணும். அந்த 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 9 மணி நேரம் வேலை செய்யணும். அந்த 9 நேரம் வேலைய ஒழுங்கா செய்வதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வியாபாரம் செய்றதா இருந்தாலும் சரி, அதை எப்பொழுதுமே பாரபட்சம் இல்லாமல் நேர்மையுடன் வந்துட்டு நம்ம செய்யணுன்றத பத்தி தேவன் நமக்கு அந்த மாரி ஒரு வேலைய செய்யறதுக்கு தான் தேவன் நம்மள அழைத்திருக்கிறார். வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாய தீர்ப்பு செய்யாதிருப்பீர்களாக. ஆமென். நியாய விசாரணையிலும், அப்ப நியாய விசாரணை செய்ய வேண்டிய ஒரு வேலையில கூட அநேகர் இருக்கலாம். ஒரு நீதிபதியா இருக்கலாம், ஒரு ஜஸ்டிஸ்ல, இல்ல வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல ஒரு ஹெச்ஆரா இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனத்துல ஒரு நியாயம் நல்லது கெட்டத தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கலாம். எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நியாய விசாரணையிலும் நம்ம அளவிலும் நம்மளோட நிறைவிலும் படியிலும் என்ன பண்ணக்கூடாதான், அநியாய தீர்ப்பு செய்யாதிருப்பீர்களாக. அப்போ நியாயத்தை நியாயமா நம்ம விசாரிக்கிறவர்களாகவும், நியாயத்தை சரியா செய்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். எதுக்காகவும் நம்ம வளைந்து கொடுக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கக்கூடாது. இது தேவன் நமக்கு இருக்கிறார். அன்னைக்கு யூதர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது கூட இந்த நியாய விசாரணை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமித்திரையான நிறைகல்லோ அவருக்கு பிரியம். ஆமீன். ஆமீன். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. இதுல செய்கிற வேலையில எந்த விதத்துல குறைபாடுகள் நாம செய்தாலும் சரி, அதை நம்மள அந்த வேலைய
பெற்றுக்கொள்கிறவர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தொழில் செய்றதா இருந்தா, அதுல வர கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களோட விஷயங்கள்ல நம்ம ஏதாவது ஒண்ணு சரியா செய்யாம போகும்பொழுது, அது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா? அது வணிகமா இருக்கட்டும், வேலை செய்ற இடமா இருக்கும். நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்பொழுதுமே நியாயமாகவும், நேர்மையாகவும் இருக்கணும். நாம அங்கேயுமே வந்துட்டு நம்மளுடைய செய்கையினால யாரையும் நியாயம் தீர்த்து விடக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாரி, நாம பிறர வந்துட்டு ஏமாற்றி விடலாம்ன்ற நினைப்போட நம்ம ஒரு 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 காரியத்துல இறங்கும்பொழுது கூட, அத வந்துட்டு ஒரு வகையில அவருடைய நியாயம் தீர்க்கிறதா தான் அது அமைந்து விடுகிறது. அதேபோல நாம் வேற யாரும் நம்மளை நியாயம் தீர்த்து விடாதபடிக்கு, நம்ம சரியான விதத்துல, நம்ம நியாய விசாரணையிலும் சரி, நம்மளுடைய வேலைகளிலும் சரி, நடவடிக்கைகளிலும் சரி, நியாயமாகவும், நேர்மையாகவும், கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதேபோல மனிதர்களுக்காக இல்ல, நம்ம செய்யற வேலைகள் எல்லாமே கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம சீஷர்களா இருக்கிற நாம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏன்னா, முடிவு தேவனுடைய கையில தான் இருக்கு. அவரு தேவனுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் நாம எல்லாருமே வந்துட்டு இந்த உலகத்துல சுற்றி வர பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா, நம்ம கிறிஸ்துவின் சீஷர்கள்ன்னு சொல்லிக்கிறோம். அப்போ நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறதான்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, அப்படி செய்யும்பொழுது தான் தேவன்கிட்ட நியாய தீர்ப்புகளை நம்ம ஒப்படைக்கிற பிள்ளைகளா இருப்போம். வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்போ எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்றத நம்ம முழுவதும் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாரையாவது நியாயம் தீர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுமா? எனக்கு சரியான நேரத்துல சரியான சம்பள உயர்வை குடுக்கலன்னு நம்ம யாரையாவது குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குமா? ஏன்னா, நாம செய்கிற வேலைகள் கர்த்தருக்கு என்று நம்ம செய்றோம். அதை மனப்பூர்வமாய் செய்றோம். மனப்பூர்வமாய் செய்ற இடத்துல, நமக்கு மேல இருக்கிறவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களா இருந்தால் கூட, நாம் கர்த்தருக்காக தான் வேலை செய்றோம்ன்றதோ செய்யும் பொழுது, நமக்கு அவர்கள் மேல எந்த விதமான மனக்கசப்பும் வர்றதற்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, தேவையான நேரத்துல கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலயும் நன்மை சகாயமும் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார்ன்றத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அவரை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாக பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அது கர்த்தராலே பெற்றுக்கொள்ளுகிறோம்ன்றதை அறிந்தவர்களா நாம் இருக்கும் பொழுது, அப்போ நாம எந்த வேலையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், நாம மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்றோம். அப்போ எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய வேலைகளை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். என்னுடைய வியாபாரத்த நான் சரியான விதத்துல செய்றேன்னு கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். நான் செய்ற வியாபாரம் அவருக்கென்றே. அப்ப அதுல வருகிற வருமானமும் சரி, அதுல வருகிற எல்லா நல்ல காரியங்களும் வந்துட்டு தேவனிடமிருந்து எனக்கு வருது. அப்படின்ற இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நாம சீஷர்கள் இருக்கும் பொழுது, நம்ம யாரையுமே குற்றப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்க மாட்டோம். அதேபோல யாரும் நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கான வேலையா தான் நம்மளுடைய வேலைகளும், நடவடிக்கைகளும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நம்ம வேலை செய்ற இடத்துல. 4வதா வந்துட்டு பாரபட்சம் நம்ம வந்துட்டு காட்டக்கூடாது. அதுவும் வந்துட்டு நம்மளுடைய வேலை இடங்களா இருந்தாலும் சரி, அங்க அநேக தரப்பினரான மக்கள நம்ம வந்துட்டு சந்திக்கிறவர்களா இருப்போம். பணக்காரர்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், அதிகாரம் உள்ளவர்களா இருக்கலாம், இல்ல அதிகாரம் இல்லாதவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சொல்லி, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. எல்லோருக்கும் வந்துட்டு தேவன் வந்துட்டு அவர் அன்பை பொழிந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, எல்லோருமே தேவ பிள்ளைகளா இருக்கும்பொழுது, நாம பாரபட்சம் பார்க்காதவர்களா, காட்டாதவர்களா தான் இருக்கணும். ஏன்னா, நமது தேவனும் பாரபட்சம் இல்லாத தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 4 வரை. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத படியண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? ஆமென். ஆமென். ஸோ இந்த 4 வசனங்கள்
யாக்கோபுல ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லைங்களா? எப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம இருக்கணும்? வெளி தோற்றத்தை வைத்து நாம மதிப்பிடுறவங்களா இருக்கணுமா? அப்போ ஒருத்தர் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள ஒரு மாரி ட்ரீட் பண்றதும், ரொம்ப நார்மலான இடத்துல இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள இன்னொரு மாரி ட்ரீட் பண்ற இந்த பாரபட்சம் நம்ம காண்பிக்காத பிள்ளைகளா இருக்கணும். அது நம்மளுடைய வேலை செய்ற இடத்துல ரொம்ப முக்கியமா, நம்ம அதிக பேர் அந்த மாரி சந்திக்க வேண்டியவர்களா இருப்போம். நமக்கு கீழ வேலை செய்றவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு மாரியும், மேல வேலை செய்றவங்க கிட்ட ஒரு மாரியும், நமக்கு சகாயம் எங்க கிடைக்குதோ, அங்க ஒரு மாரியும் சொல்லி நாம இப்படி பாகுபாடு நம்ம காட்டாத பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா, இதுக்கு முன்றைய வசனத்துல நாம விசுவசிக்கிறது உண்மையா இருந்தா, மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்ற பிள்ளைகள். அதை நாம பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளா இருந்தா, மனிதர்கள் எல்லோரும் நமக்கு ஒரே மாரி தான் நமக்கு கண்களுக்கு தெரிவாங்க. எப்பொழுது எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி நம்ம சரியா பார்க்கும்பொழுது மட்டும். எல்லோருமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அவருக்கு எல்லாருமே தேவையா இருக்கிறாங்க. எந்த கட்டத்துல யார வேணா தேவன் அவருடைய அண்டையில சேர்த்துக் கொள்வார். அப்படின்னு இருக்கும் பொழுது, நாம மனிதர்களுக்கான அந்த பாரபட்சத்தை நம்ம காண்பிக்காத பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இதற்கு பைபிள்ல அநேக உதாரணங்கள் பார்க்கலாம். நம்ம பாபிலோன்ல தானியேல் இந்த 6ஆம் அதிகாரம்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த சகாக்கள் அந்த நேரத்துல அவருடைய கொலீக்ஸா அவருடைய வேலை செய்றவரா இருக்கிறவங்க கூட, அவர சிக்க வைக்கிறதுக்காக பல விதத்துல அவர முயல்றாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப அங்க இருக்கிற அந்த சட்ட திட்டங்களையே மாற்றி, அவரை வீழத்தக்க வகையில அவர்கள் அவ்வளவு வேலைகள அவங்க பின்னாடி பார்த்தும் கூட, தானியேல் ஒரு இடத்துல கூட தேவனுக்கு செய்கிற ஊழியத்துல அலட்சியத்தை காட்டாம, வேலையில உண்மையாக இருந்தார். ஒரு இடத்துல அவரிடத்துல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்ற அளவுக்கு, அவங்க வேற வழி இல்லாம சட்டத்தை மாற்றுகிற அளவுக்கு, அவர் அவருடைய வேலையில அவ்வளோ ஒரு திட்டமாவும், தீர்ப்பாவும், நன்னடக்கையோடையும் அவர் இருந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். தானியேல் ஒரு பெரிய ஒரு உதாரணமா இருக்கிறாரு. வேலை இடத்துல எப்பேர்ப்பட்டவன் சரி, இன்னும் இத்தனைக்கும் அவர் ஒரு அடிமையா சென்று ஒரு இடத்துல அவர் பாபிலோன் இடத்துல அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட, அவருடைய வேலையில ஒரு துளி அலட்சியம் இல்லாமல், தேவனுக்கு செய்கிற ஊழியத்துல ஒரு துளி அம் எதுவும் பிரச்சனையும் இல்லாம அவர் செய்து வந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் நீதியான நடத்தையை அவர்கிட்ட காமிக்கும் பொழுது, துன்மார்க்கத்திற்கு எதிராக தீர்ப்பாக அது நின்னுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய நீதி துன்மார்க்கத்திற்கு அதுவே தீர்ப்பாக அமைஞ்சது. ஏன்னா, அவர காட்டிக் கொடுக்க முயற்சி செய்தவங்க அநேகர் வாளுக்கு இரையானாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து ஏறுகிறது. அவர் அவங்களை குறித்து ஒரு விஷயத்திலயும் அவர் கவலைப்படவே இல்ல. என்னுடைய சகாக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு வருத்தப்படவே இல்ல. அவர் செய்கிற வேலையில சரியா செய்தாரு. ஏன்னா, அவர் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவராய் அங்க இருந்தார். அப்ப அவர் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருந்தார். மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் வந்தாங்க, போனாங்க. அங்க அரசர்கள் மாறினாங்க. ஆனா அவரு அதே பணியில தொடர்ந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் வேலை செய்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். தானியேல் ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறாரு. அதேபோல நம்ம யோசேப்புவும் உதாரணமா எடுத்துக்கலாம். ஆளுநராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டும் கூட, தேவனுடைய ஊழியத்துல கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டாம இருந்தாரு. மக்களை சுரண்டாம இருந்தாரு. தானியங்களை நியாயமாக விநியோகித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவரு நீதியா தீர்ப்பளிக்கிறதுக்கான வேலையிடத்துல தீர்ப்பளிக்கிறதுக்கான ஒரு உதாரணமா அவர் இருக்கிறாரு. ஸோ அப்போ தனிப்பட்ட லாபத்திற்காக ஏதாவது ஒரு பக்கம் நம்ம சார்ந்தே ஆகணும். ஏதாவது ஒரு பக்கம் நின்றே ஆகணும் அப்படின்றது இல்லாம, நாம தேவனுக்கான ஏற்ற வகையில நம்ம இருக்கிறவர்களா இருக்கணும். யாருக்கும் தீங்கு இழைக்காமல் தவறுகளை சரி செய்றவர்களா நம்ம இருக்கணும். பதவி உயர்வு இல்ல எந்த விதமான சலுகையா இருந்தாலும் சரி, அதை பெற்றுக்கொள்றதுக்காக இருந்தாலும் சரி, அதை இழக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, நம்முடைய உண்மையிலும், நியாயத்திலும் நம்ம எப்போதுமே வேரூன்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வதா நம்ம பார்த்தோம் உறவுகள் நம்மளோட நண்பர்களோ, நம்ம உறவினருடையோ நம்ம எப்படிப்பட்ட தீர்ப்புகளை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். முக்கியமா அப்ஜெக்டிவா இந்த இடத்துல நாம பொறாமை கொள்ளாதவர்களா இருக்கணும். ஏன்னா, அநேக நேரத்துல உறவுகளுக்கு இடையே பொறாமை தான் மேலோங்கி இருக்கும். அந்த அந்த பொறாமையின் காரணத்தினாலேயே பலவிதமான நியாய தீர்ப்புகள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஒவ்வொருத்தரும் தள்ளப்படுவோம். அது நம்ம இல்லாம பார்த்துக் கொள்ளணும். அதேபோல வதந்திகளையோ, மற்றவர்கள பற்றின விஷயங்களையோ பின்னாடி பேசுவதா இல்லாம நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். ஆமென்.
அப்ப இரும்பு இரும்பை கரிக்கிடும், ஷார்ப் ஆக்கிடும் சொல்லிட்டு ஒரு ஒரு அயன் இன்னொரு அயனோட சேரும்போது எப்படி ஷார்ப் ஆகுதோ, அப்படிதான் நம்மளுடைய சிநேகிதர்கள் நம்ம கூட சேரும் பொழுது, அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம வந்துட்டு ஷார்ப் ஆக்கிக்கிற வகையில தேவனுடைய விஷயங்கள்ல புரிந்து கொள்ளுற விதத்துல நம்மளுடைய சிநேகிதங்கள் அமைத்துக் கொள்ளணும். அப்போ சிநேகிதர்கள் கிறிஸ்துவ அறியாதவர்களா இருந்தா அவர்கள வந்துட்டு அறிந்து வைத்துக்கொள்ள நம்ம கொண்டு வரணும். அப்போ அதுக்கு இந்த மாரியான ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரும்பு இரும்பை கரிக்கிறது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கொண்டு வந்துட்டு அது அநேக காரியங்கள்ல நம்மள வந்துட்டு பாதுகாக்கிற ஒரு விஷயமா அது அமைந்துரும். அதே போல வாசிக்கலாம் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அவன் தேவனே வந்துட்டு நம்ம தனியா இருக்கிறதுக்கு விரும்புறதில்ல. நமக்கான குடும்பம், நமக்கான சுற்றுச்சூழல், அதற்கான உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. யாருமே தனியா இருக்க தேவன் வந்து விரும்புகிறதில்லை. ஏன்னா விழும்பொழுது நம்மை தூக்கிவிட ஒரு துணை தேவை. நம்மளுடைய சொந்தக்காரங்களோ, நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது, அது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு இடமா இருக்கும். அது வந்துட்டு ஒருவருக்கு பதிலா இருவர் பலமா இருப்பாங்கன்னு சொல்லி பிரசங்கி சொல்றாரு. ஒண்டியா இருப்பதிலும் கூட இருவர் கூடியிருப்பது நலம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிரயாசத்திலும் நல்ல பலன் எல்லோருக்கும் உண்டு. அதை ஷேர் செய்யறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய உறவினர்கள் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு இடத்த நம்ம ஏற்படுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். அநேக நேரங்கள்ல அது நமக்கு அப்படியே வந்து அமையறது கிடையாது. அத நம்ம ஏற்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னா அது நல்லதுன்னு சொல்லி ஆவியானவர் சொல்றாங்க. அதேபோல தீய பழக்கங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கும்பொழுது, அதை வந்துட்டு நாம சுட்டிக்காட்டுகிற பிள்ளைகளாக, எச்சரிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆமென். ஆமீன். வந்துட்டு ஆகாத சம்பாஷணைகள்ன்றது ரொம்ப முக்கியம். இது நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்போ உறவினர்கள் எல்லாம் வந்து ஒன்று சேரும்பொழுது, நண்பர்கள் ஒன்று சேரும்பொழுது, நம்ம முன்பு இருந்த காலத்துல இருந்தது போல இந்த ஆகாத சம்பாஷணைகள், பேச்சுக்கள் நம்ம வந்துட்டு இல்லாம, நம்ம வந்துட்டு அதை நம்ம ரொம்ப எச்சரிக்கையுடன் பார்த்துக்கொள்ள வேண்டியதா இருக்கும். நம்மளோட நல்லொழுக்கங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து கொண்டு வைத்து வைத்து வந்திருக்கிற இந்த நல்லொழுக்கங்கள் நம்ம என்னைக்கும் நம்மள விட்டு விடாதபடிக்கு, இந்த ஆகாத சம்பாஷணைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்றத நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதேபோல நம்ம கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் என்ன பண்ணணுமா, சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. உறவினர்களுக்குள்ள நான் வந்துட்டு ஒரு ஒரு தவற சுட்டி காட்டுறேன்ற வகையில நம்ம வந்துட்டு நல்லது செய்யறோம்னு சொல்லி ஆரம்பிச்சு, அந்த இடத்துல நம்மளுடைய கனிகள் நம்ம இழந்து விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு என்னைக்குமே வந்துட்டு அது ஒரு விவாதமா போய் அது வந்து ஒரு பெரிய சண்டையிலயோ ஒரு இதுலயோ போகக்கூடாது. அப்போ நம்ம சாந்தமுள்ள ஆவியோட தான் வந்துட்டு மற்றவர்களை சீர்பொருந்த முயற்சி செய்யணும். என்னைக்குமே அந்த இடத்துல கோபத்துக்கோ இல்ல வந்துட்டு முன்னாடி இருந்த ஒரு பகைக்கோ அங்க இடமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்குமாயின் அது வந்து குடும்பத்தை கெடுக்கக்கூடியதா இருக்குது. நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியுமே அது வந்துட்டு தடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி வசனங்கள் சொல்லப்படுது. அதேபோல நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6 வாசிக்கலாம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். ஆமீன். ஆமீன். வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட குடும்பத்துல நாம எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு வாழ்றத காட்டிலும், ஒருவருக்கு வந்துட்டு சரியான விதத்துல வழிகாட்டுதலா இருக்கணும் அப்படின்றது முக்கியம். அதேபோல யாரையும் குற்றப்படுத்தி அதனால அவங்கள விட்டு பிரிவதற்கு பதிலாக, நன்னடத்தையின் மூலமா நம்மளுடைய பேச்சுக்களும், செயல்களுமே வந்துட்டு அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமைந்து, அந்த விதத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு குடும்பத்திற்குள்ள ஒரு பிரயோஜனமா இருக்கும். உறவினர்கள் மத்தியில நம்ம ஒரு விளக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம நடைமுறை வாழ்க்கையில முக்கியமா குடும்பத்திலயும், வேலையிலயும், உறவுகளிலும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புகள இன்டைரக்டாவோ, இல்ல டைரக்டாவோ செய்யலாம், செய்யக்கூடாதுன்றத பத்தி நம்ம பார்த்தோம். 2வதா ஒரு சில வசனங்கள படிப்போம். இது எல்லாமே வந்துட்டு தேவனுடைய இரக்கத்தையும், நீதியையும் எப்படி இணைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்துன்னு சொல்லி இந்த 2 வசனங்கள். இது 2மே நியாயம் செய்யறதா இருக்கட்டும், இரக்கத்தை சிநேகித்தா இருக்கட்டும். 2மே வந்துட்டு ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான சொற்களா போல இருக்கும். ஒருத்தரை நியாயம் செய்யும்பொழுது, நான் வந்துட்டு இரக்கத்தை எப்படி காண்பிக்க முடியும்? இல்ல நான் இரக்கத்தை சிநேகிக்கும்பொழுது எப்படி ஒருத்தரை நியாயம் செய்ய முடியும்? ஏதாவது ஒண்ணு தான் செய்ய முடியும் அப்படின்ற வகையில நாம நினைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் வந்துட்டு இத 2யும் எவ்வளவு அழகா இந்த வசனங்களை கொண்டு இணைக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். முதல்ல இந்த வசனத்தை படிச்சோம். அதேபோல இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சகரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். ஆமென். அப்போ இந்த இடத்துலயும் கூட 9ஆம் வசனம் சொல்றது போல, உண்மையாய் நியாயம் தீர்த்துன்னு சொல்லி இருக்கு. அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து இருக்கு. அப்ப நியாயம் தீர்க்கிறதும் இரக்கமும் வந்துட்டு ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்து வரத சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2ம் வந்துட்டு ஒரே இடத்துல இயங்குறத பத்தி நம்ம பார்க்கிறோம் இந்த வசனங்கள்லையும் கூட. அப்போ நியாயம் செய்யறதுக்கும் இரக்கத்திற்கும் எப்போதுமே வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கு. அப்ப இந்த இரக்கம் இல்லாமல் நியாய தீர்ப்பு செய்ய முடியாது. நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது அதில் இரக்கம் எப்போதுமே கலந்து இருக்கிறது. அதற்கு இரக்கத்தின் பொருட்டு தான் நியாயம் செய்றோம் அப்படின்றத இந்த வசனங்கள் இணைக்கக்கூடியதா இருக்கு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆமென். அப்ப அவங்க செய்யற காரியத்துல முக்கியமானது தேவன் எதிர்பார்க்கிறது நீதி, இரக்கம், விசுவாசம். இந்த 3ம் வந்துட்டு நீங்க விட்டுட்டீங்க. அப்ப இந்த மாயக்காரராகிய வேதபாரகரேன்னு அவர் சொல்லும்பொழுது, அவங்களுடைய நியாய தீர்ப்புகள் பிரகாரம் தான் அவர்கள் மாயக்காரர்களா இருக்கிறாங்க. ஏன்னா, அவர் ஒரு விஷயத்த செய்றாங்க. அதனுடைய அடிப்படைய புரிந்து கொள்ளாம செய்றாங்க. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அவங்க தசம பாகத்தை செலுத்தும் பொழுது, அதுல நீதியும், இரக்கமும் இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதே போல அவங்க நியாயம் தீர்க்கும் பொழுதும் அதுல இரக்கம் வேண்டும்னு தேவன் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறாரு. வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இரக்கம் இல்லாம நியாய தீர்ப்பு செய்யவே முடியாது. அது தேவனுடைய பார்வையில சரியான நியாய தீர்ப்பா இருக்க முடியாதுன்ற வசனம் தான் நமக்கு சொல்லப்படுது. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும்னு தேவன் திட்டவட்டமா சொல்றாரு. அப்ப நாம ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய நியாய தீர்ப்புகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இது எல்லாத்துலயுமே அன்பு அடிப்படையா இருக்கணும், இரக்கம் அடிப்படையா இருக்கணும். இந்த அன்பும் இரக்கமும் இல்லாத இடத்துல அது நியாய தீர்ப்பு தேவனுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பாவே இருக்க முடியாது. அது நம்மளுடைய நம்ம சுய சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி சொல்லப்படுகிற நியாயம் செய்யறதா இருக்கும். அப்போ தேவன் நம்மளை கூட நோக்கி மாயக்காரராக வேதபாரகரே அப்படின்னு பரிசெயரேன்னு நம்மளை திட்டக்கூடிய வகையில தான் நாமளும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு உதாரணமா நம்ம யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 7லிருந்து 11 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த விபச்சாரத்துல சிக்கிய ஒரு பெண்ணிடம் இயேசு வந்துட்டு அவர் காண்பிக்கிற இரக்கத்தை நம்ம சொல்லி பார்க்கிறோம். எல்லோரும் அவர் தண்டிப்பாருன்ற வகையில அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பெண்ணை வந்து விடுறாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னை தண்டிக்கவில்லை, போ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. தேவன் அந்த இடத்துல இரக்கத்தை மேன்மை பாராட்டுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல் கல்லை எறிங்கன்னு சொல்லியும் அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ நீங்க வந்துட்டு அந்த இடத்துல பாவம் செய்யாதவர்களா மாயக்காரர்களாகவும் இருக்கக்கூடாது. 2வது இரக்கம் தான் வந்துட்டு நியாய தீர்ப்பை விட மேன்மை பாராட்டக்கூடியதா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை அதை செய்தும் காமிச்சவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இப்போ நம்ம இந்த தேவனுடைய நீதி, அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதுல தேவனுடைய இரக்கமும் எப்படி கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப தேவனுடைய நீதி அது வந்துட்டு ஒருபோதும் அழிந்து போகாது. தேவனுடைய நீதி தான் வந்துட்டு நிலைநிற்கிறதா இருக்கும். மனிதர்களோட நீதி இல்ல. நாம எல்லோருமே தேவனுடைய நீதிக்காக வேலை செய்கிற பிள்ளைகளா தான் நம்ம இருக்கிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 6, 7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும்
நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். அப்ப இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் அவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல எல்லா ஆட்ரிபியூட்ஸும் அவருக்கு இருக்கு இல்லைங்களா? இரக்கம் இருக்கு, கிருபை மிகுந்த தேவனா இருக்கிறாரு. அப்போ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவராகவும் இருக்கிறாரு. அதே சமயத்துல தேவன் வந்துட்டு நீதியை நிலைநாட்டுகிற தேவனாகவும் இருக்கிறாரு. குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். அப்ப தேவனுடைய நீதி, தேவனுடைய இரக்கம் ரெண்டுமே வந்துட்டு ஒன்றரை கலந்து இருக்கு தேவனுக்குள்ளன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நீதியை பத்தி நம்ம பார்க்கிறோம். பாவம் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் தேவனுடைய நீதியின் பிரகாரம். பாவம் மன்னிக்கப்படுறதுன்றது வந்துட்டு பாவத்திற்கான தண்டனை வந்துட்டு பண்ணாம இருக்கிறது கிடையாதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். பாவத்திற்கு தண்டனை உண்டு. அதை வந்துட்டு தேவன் நீதிபதியா இருந்து நியாயாதிபதியா இருந்து அந்த தண்டனையை கொடுத்தே ஆகணும்ன்றது கட்டாயம் தேவனுக்கு இருக்கு. ஏன்னா அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அவர் தண்டனையை கொடுக்கலன்னா அவர் நீதி இல்லாத தேவனா ஆயிடுவாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனாகவும் இருக்கிறாரு. இது ரெண்டுமே வந்துட்டு ஆப்போசிட் குவாலிட்டிஸா இருந்தாலும் ரெண்டுமே தேவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அபக்குக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறதென்ன? ஆமீன். அப்ப தீமையை பார்க்கும் பொழுது தேவன் அக்கிரமத்தை வந்து பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்கனை வந்து பார்த்துக்கிட்டு நீங்க எப்படி நீதி இன்னும் நிலைநாட்டாத தேவனா இருக்கிறீங்க, எப்படி மௌனமா இருக்கிறீங்கன்னு கேட்கப்படுற அளவுக்கு தேவன் வந்துட்டு துன்மார்க்கத்தை வந்துட்டு பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்கிற தேவன் கிடையாது. அதற்கான நீதியை அவர் செய்தே ஆக வேண்டிய ஒரு தேவனா இருக்கிறார். அது அவருடைய இயல்பான ஒரு சுபாவமாவே இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல நம்ம வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம், இதுல மாற்று கருத்து இல்லை, இதை திருப்பி மாற்றுவர் இல்லை. அப்ப பாவம் செய்தவர்களுடைய எல்லாருக்குமே சம்பளம் மரணமா தான் இருக்கு. உலகத்துல இருக்கிற அனைவரும் தேவனுடைய கிருபையை இழந்து பாவம் செய்த பாவிகளா இருக்கிறோம். அப்ப நமக்கான சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை மட்டும்தான் வந்துட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற நித்திய ஜீவனா இருக்கு. இது ரெண்டுமே நம்ம ரெண்டு பக்கம் இருக்கு. அப்போ பாவம் வந்துட்டு மறைக்கப்படுறது இல்ல, பாவம் வந்துட்டு எரேஸ் பண்ணப்படுறது இல்ல. பாவத்திற்கான சம்பளம் மரணமா இருக்கு. அதை நிறைவேற்ற வேண்டிய நியாயாதிபதியா தேவன் இருக்கிறான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி பார்க்கிறோம். அதே போல ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு கிடையாது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் செல்லுதலில் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரத்தம் சிந்தாமல் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்ப நீதியை நிலைநாட்டுகிற தேவன் சொல்லுகிற விஷயங்கள் அவரால் வந்துட்டு துன்மார்க்கத்தை சகித்து கொண்டு இருக்க முடியாது. அதற்கான நியாயத்தை செய்கிற தேவனாய் தான் அவர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு சுத்த கண்ணனாய் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு பக்கம் தேவன் எப்படிப்பட்ட நீதியா இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் தேவன் இரக்க சொரூபமா இருக்கிறாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் நமக்கு தெரியும். தேவன் வந்துட்டு உலகத்தை எவ்வளவா அன்பு கூர்ந்தாரு என்றால் அவர் ஒரே பேரனான குமாரனை நமக்கு தந்தருளினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அவர் வரல, அவர் குமாரன் வந்துட்டு உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார்னு சொல்லி அவருடைய இரக்கம் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலகம் ஒரு பக்கம் பாவத்துல மூழ்கி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய நியாயத்துக்கு தயாரா இருக்கிற இந்த உலகத்துல குமாரனா வந்துட்டு தேவன் உருவெடுத்து வராரு. அவர் வர்றது எதுக்காக வர்றாருன்னா நியாயம் தீர்க்கறதுக்கு வராம ரட்சிக்கும்படியாக வந்துட்டு வராருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவருடைய கிருபை இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு மீட்பை கொண்டுதான் அநேகர் வந்துட்டு நீதிமான்களாக ஆக்கப்படுறாங்க.
அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் வந்துட்டு பாவிகளா இருக்கையிலேயே வந்துட்டு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பு எப்போது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி விளங்க பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை நமக்கு காமிக்கிறதா இருக்கு. வாசிக்கலாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் அவரை அன்பு கூர்ந்து நம்மில் அன்பு கூர்ந்துதான் அவரோட குமாரனை அனுப்பியிருக்கிறாரு. அது கிருபாதார பலியா நம்ம கூட வந்துட்டு அவர் இருக்கிற தோற்று தான் நாம பிழைத்திருக்கிறதுக்கான ஒரு வழி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பக்கம் சங்கீதத்துல கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், ஆனால் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சொல்லி வசனங்கள் இருக்கு 85ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல. அப்போ தேவன் நம்மளுடைய பாவத்தின் சம்பளம் மரணம், அதை நீதியை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறவர். இன்னொரு பக்கம் அவருடைய இரக்கம் உள்ள தேவனாகவும் இருக்கிறாரு. அப்ப இது ரெண்டையுமே வந்துட்டு அவர் எப்படி நிறைவேற்ற முடியும்? இதை ரெண்டையுமே நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒருவரால் மட்டுமே தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் நாமுமே இதை ரெண்டையுமே 2 கைகளை நம்ம வைத்துக் கொள்ளுறதா இருக்கணும். ஒரு பக்கம் இரக்கமும் இன்னொரு பக்கம் நீதியை செய்கிற பிள்ளைகளா நாம இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவன் அதை தான் செய்து காமிச்சிருக்கிறாரு. அப்போ முற்காலத்துல நாம செய்த பாவங்களை அவர் பொறுத்து கொண்டது அவர் நீதியை காண்பிக்கும்படியாக தான் சொல்லி வசனங்கள் இருக்கு. வாசிக்கலாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 25, 26. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். ஆமீன். இதுல முக்கியமான வசனம் அவரையே ஏற்படுத்தினார் என்பதுதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ ஒரு பக்கம் பாவத்தின் சம்பளம் மரணம், இன்னொரு பக்கம் அவர் நீதி நியாயத்தை நிறைவேற்றுகிற ஒரு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த 2 வசனம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரக்கத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி தேவனே இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். அப்ப நம்முடைய பாவங்களுக்காக நாம வந்துட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு நம்மளுடைய பாவத்துல நாம வந்துட்டு சம்பளமா மரணத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதை செய்யும் பொழுதுதான் வந்துட்டு தேவனுடைய நீதி வந்துட்டு வெளிப்படுகிறதா இருக்கு. அதே சமயத்துல தேவனுடைய மகா இரக்கத்தினால அவர் நமது மேல் விழ வேண்டிய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நீதியையும் நிலைநாட்டுகிறவராக இருக்கிறாரு. நம்ம சாகாதபடிக்கு நம்ம மேல் இரக்கம் உள்ள தேவனாகவும் இருக்கிறார். இதுதான் வந்துட்டு அன்னைக்கு சிலுவை மரணத்துல ஏற்பட்ட நீதியும் இரக்கமும் ஒன்றாக இருக்கிற ஒரே இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம அவருக்குள்ள நீதியாகும்படி பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய நீதி ஆகும்படி அவருக்குள் நாம நீதியா இருக்கணும்னா நாம பாவமே அறியாத அந்த தேவன் நமக்காக பாவமானா மட்டும்தான் நீதியும் நிலைநாட்ட முடியும். அதே சமயத்துல அவர் இரக்கத்தையும் நமக்கு காண்பித்த தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட சிலுவை மரணத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் நாம அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளும் பொழுது நாம இன்னொருத்தரை போய் நியாயம் தீர்க்கும் பொழுது இது ரெண்டுமே கலந்த விதத்துல நாம எப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம், அப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும் பொழுது நாம எப்படி தேவனை வந்துட்டு தேவனுக்கு எதிரான ஒரு நியாய தீர்ப்பை செய்ய முடியும்? அவர் எப்படி தன்னைத்தானே அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் நம்மளுடைய பாவத்துக்காக இறக்கிறதுக்கும் தயாரா இருந்து நமக்கு அந்த இரக்கத்தை மேன்மை பாராட்டி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நாமளும் வந்துட்டு நியாயம் தீர்க்க வேண்டிய இடத்துல நம்ம கட்டத்துல நம்ம நியாயம் தீர்க்கணும். அந்த நியாயம் தீர்க்குதல்ல இரக்கம் மேன்மை பாராட்ட வேண்டியதா இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சரியான விதத்துல நியாயம் தீர்க்கப்படுதலா இருக்கும். அது இல்லாத பட்சத்துல நாம தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் இருக்க மாட்டோம், அவருக்கு ஏற்ற நியாயம் தீர்ப்புதலும் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 - 10 வரை. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடர்கள் ஒன்றும் இல்லை. அப்போ நாம வந்துட்டு சரியான விதத்துல நான் நியாயம் தீர்க்கிறேன், தேவை அவங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன், அவங்களோட பிரச்சனைகளை நான் வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அவர்கள் வந்துட்டு தேவனை அறிந்து தேவன் கிட்ட அருகாமையில சேருவதற்காக தான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியும், நாம கோபத்தின் நிமித்தமாகவோ இல்லை நம்மளோட எரிச்சலின் நிமித்தமாகவோ இல்லை வேற பகைமை நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு வகையில நம்ம நியாயம் செய்யறவர்களா இருந்தா, இந்த புதிய கற்பனை வந்துட்டு தேவன் நமக்கு எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா எப்படிப்பட்ட ஒரு கற்பனை இருக்குதுன்னா, நாம ஒளியிலே இருக்கிறோம், நம்ம வந்துட்டு சரியான வகையில வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காமிக்கிறோம், அதனால நாங்கள் நியாயம் தீர்க்கிறோம் நம்ம சொல்றவங்களா இருந்தா, நம்ம சகோதரங்களை நம்ம பகைக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம பகைக்கிறவர்களா இருந்தா நாமளே ஒளியில இல்லை, நாம இருள தான் இருக்கிறோம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ எந்த விதமான பகைமையும் இல்லாம நம்மளுடைய சகோதரனையோ சகோதரியோ நல்வழிப்படுத்த ஒரே காரணத்தை கொண்டு நாம வந்துட்டு நியாயம் தீர்க்கும் பொழுது, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை சுட்டி காட்டும் பொழுது, அவங்களை சீர்பொருந்த செய்யும் பொழுது தான் நாம வந்துட்டு தேவனுடைய கற்பனைக்கு ஏற்ற பிள்ளைகளா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வந்து தேவனுக்குள்ள நம்ம வெளிச்சமா இருக்கும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் பகைமையோ இல்லை வேற எதுவுமே நம்ம பாராட்ட மாட்டோம். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அன்பு வந்துட்டு பிரதானமா இருக்கு. அந்த அன்பின் காரணமாக தான் நம்ம இரக்கம் செய்யறோம். இறக்கப்பட்டு தான் வந்துட்டு அவர்களை சீர்பொருந்த செய்யறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம். அதுதான் வந்துட்டு நம்ம நியாயம் தீர்க்கிற ஒரு வழியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இறுதியில தேவனே இறுதியான நீதிபதின்றதை நம்ம எல்லோரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போன வாரத்துல கூட பார்த்தோம். அவரை போல நம்மளால ஒருத்தரை முன்னும் பின்னும் அதற்கு அவங்க செய்யற காரியங்கள் ஏன் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யறாங்க, அவங்களோட இருதயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத நம்மளால முழுமையா பார்க்கவே முடியாது. அவர் தான் உண்மையான நீதிபதி. அந்த நீதிபதியான ஸ்தானத்துல அவரை மட்டும்தான் நம்ம வைக்கணும். நம்ம அந்த இடத்துல தப்பி தவறி கூட அந்த இடத்துல போய் நம்ம உட்காரக்கூடாது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் சொல்லி வசனங்கள் நமக்கு இருக்கு. அப்ப அவர்கள் கேட்ட நன்மையும் தீமைக்கான பலனை தேவனே கொண்டு வருகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளோட சகோதரனையும் சகோதரியை நம்ம நியாயம் தீர்த்து அவங்களை வழிக்கு கொண்டு வரும் பொழுது கூட அதற்கான பலன் அவர்கள் வந்து செய்வதற்கான பலன் அவங்களுடைய நன்மை தீமைக்கான பலன் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாம எந்த விதத்திலையும் அதுக்கு குறுக்க நின்று நீங்க வந்துட்டு உங்களுக்கு பலன் கிடைக்காது, நீங்க வந்துட்டு தேவனுக்குள்ள இருக்க மாட்டீங்க, நீங்க சத்தியத்துக்குள்ள வர மாட்டீங்கன்ற எந்த விதமான பேச்சுக்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நமக்கு அந்த இடத்துல இடமே இல்லைன்றதை நம்ம அறிந்து கொள்ள இருக்கணும். அப்படி நம்ம செய்கிறவர்களா இருந்தா நம்ம தேவனுக்கு முன்பாக நின்று நம்ம நியாயாதிபதிகளை நம்மள உயர்த்தவர்களா இருக்கிறோம். அதே போல சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தேவனே நியாயாதிபதியா இருக்கிறார், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார்னு சொல்லி நம்ம வசனம் பார்க்கலாம். அப்ப தேவன் யாரை எந்த இடத்துல வச்சு உயர்த்தணும், யாரை எந்த இடத்துல தாழ்த்தணும்ன்றத அவரே இருந்து முடிவு செய்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனே உண்மையான நியாயாதிபதியா இருக்கிறார். அதே போல வாசிக்கலாம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனம் 3-4. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆமென். கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யார் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மனிதர்கள் நாம இதைத்தான் செய்ய முடியும். நம்ம கண்கள் கண்டபடியும் நம்ம வந்துட்டு காதுகள் கேட்டபடியும் தான் ஒருத்தருக்கு தீர்ப்பு செய்ய முடியும். ஆனா தேவன் அதை செய்கிறவர் அல்லன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, ஏன்னா அவர்கிட்ட பாரபட்சம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இது எல்லாமே நியாயம் தீர்க்கிற விஷயங்கள் தேவனுக்கு உகந்ததா இருக்கு. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. தேவன் தான் நியாய தீர்ப்பை
கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய தான் வானங்களும் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி சங்கீதங்கள்ல கூட அவர் எப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியா இருக்கிறாருன்னு சொல்லி அநேக வசனங்கள் இருக்கு. ஸோ நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது, தேவன் தான் வந்துட்டு இறுதியான நியாயாதிபதின்னு சொல்லிட்டு. அப்போ தவறான நியாய தீர்ப்புகள் எப்பொழுதுமே பிரிவை உண்டாக்குறதா இருக்கு, அந்த இடத்துல கலகத்தை உண்டாக்குறதா இருக்கு, அந்த இடத்துல சமாதானத்தை கெடுத்து போடக்கூடியதா இருக்குது. சரியான நியாய தீர்ப்புகள் மட்டுமே மீட்பை கொண்டு வருவதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த காரணத்திற்காக நியாய தீர்ப்பு செய்கிறோம் அப்படின்றத நம்ம எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக்கணும். அந்த இடத்துல அதை ஒரு சகோதரனையோ சகோதரியோ அவங்க இருக்கிற கட்டத்திலேருந்து அவர்களை மீட்கும் வண்ணமாக நம்ம செய்கிற நியாய தீர்ப்புகள் வந்துட்டு பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கு. அந்த இடத்துல அதுக்கு அன்பும் இரக்கம் அதுக்கு பெரிய ஒரு அடிப்படையா இருக்கணும். சிலுவை மரணம் தான் நம்ம பார்த்தோம். இரக்கமும் அன்பும் வந்துட்டு இரக்கமும் அதே சமயத்துல நியாயமும் தேவனுடைய நியாயமும் ஒன்றிணைந்த இடமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சிலுவை வந்துட்டு பாவத்திற்கான தீர்ப்பு இயேசுவின் மேல போச்சு, கருணைக்கான தீர்ப்பு இரக்கத்துக்கான தீர்ப்பு நம்ம மேல வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த தேவன் அப்படியே அதை ஸ்வாப் பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம சிலுவை மரணத்தை அதை எப்போதுமே நினைவில் கொண்டவர்களா இருக்கணும். மற்றவர்களை நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக தேவன் நமக்காக செய்ததை நம்ம நினைத்து பார்க்கலாம் இருக்கணும். நாமளும் பாவிகளாக இருந்தோம். நம்மளுடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை தேவன் நமக்கு கொடுக்காம அவர் இரக்கம் செய்து நம் பாவங்களை மன்னித்த தோட்டு தான் நாம இன்னைக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிற அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை எப்போதுமே நினைவில் கொண்டவர்களாக நம்ம நியாயம் தீர்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை நம்ம கொடுக்க மாட்டோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்றது போல எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி தெரியும். இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட தேவனுடைய நியாயமும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தான் நாம இன்னைக்கு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அதை நம்ம எப்போதுமே மறந்துடக்கூடாது. அதே போல நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் அதோட நம்ம வாசிச்சு முடிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் நம்மளுடைய பிரேயர்ல கூட யாருக்கும் எதிராக சென்று நம்ம முறையிடக்கூடாது. ஏன்னா இதோ நியாயாதிபதி நமது வாசற்படியில் இருக்கிறார். ஒரு பிரேயரோட கூட சேர்ந்து நம்ம இந்த படிப்பினை பேசி முடிக்கலாம். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவனே, நமக்கு கொடான கோடி சோஸ்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம். அப்பா, இன்றைய வேத படிப்பினையை நீங்கள் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நடைமுறை வாழ்வையில் நாங்கள் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நீதியும் உம்முடைய இரக்கமும் எப்படிப்பட்டதா இருக்குன்றதை நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். அப்ப எப்போதுமே அதை நினைவில் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கும்படியாகவும் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதான தண்டனையை நீங்க கொடுக்காம எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதை எப்போதுமே நாங்கள் நினைவில் கொண்ட பிள்ளைகளாக இருந்து சரியான நேரத்துல சரியான இடத்துல எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் சரி அப்பா, எங்களுடைய சொந்தங்களுக்கு நடுப்புறையும் சரி அப்பா, சரியான விதத்துல வெளிச்சமான பிள்ளையா நாங்கள் இருக்கும்படியான நியாயங்களை நாங்கள் செய்யும்படியாக உதவி செய்யுங்க. அப்ப நாங்கள் எப்போதுமே உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ன்றதை தான் நீங்க விரும்புறீங்க. அதை நாங்கள் புரிந்த பிள்ளைகளாக இசப்பா நாங்கள் உண்மை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய நீதியும் உங்களுடைய இரக்கமும் எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை நாங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்கும்படியாக செய்யுங்க. எல்லோருக்கும் ஒரு சரியான வழியை காண்பிக்கிற வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி. உமது இரக்கம் மகா பெரியது தேவனே, அதை எப்போதும் அனுதினம் நாங்கள் எப்போதும் எங்கள் மனதில் நினைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கணும். இதப்பா எங்கள் சகோதரிகளிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். இசப்பா, யாரு ஒரு காரணத்தினாலும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் எங்களுடைய பேச்சுக்களாலும் சரி, எங்களுடைய நடக்கைகளாலும் சரி இசப்பா, எந்த விதமான இடர்களையும் நாங்கள் உண்டாக்கி விடாதபடிக்கு இசப்பா எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துங்க. இசப்பா, நீ செய்வதற்காக நன்றி. தீமையை சுட்டு காட்டும் பொழுது கூட இசப்பா, அதில் அன்பும் இரக்கமும் நிறைந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் மிகுந்த ஒரு அமைதியோடு நாங்கள் வந்துட்டு பேசும்படியாக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களிடமிருந்து வர வார்த்தைகள் உம்முடைய வேத வசனங்களை கொண்டு வெளிப்படுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் சொல்லி நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எப்பொழுதுமே ஒரு பொறுப்புணர்வு எங்களுக்கு கொடுங்க. பொறுப்போடு சேர்ந்து ஒண்ணு நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க செய்வதற்காக நன்றி. இந்த கூடுகையில பங்கேற்றிருக்க எல்லா சகோதர சகோதரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறேனப்பா. நீர் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரியான விஷயத்தை நாள்தோறும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.